இன்னைக்கு நம்ம டாப் யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற 3 டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல கிரியேட் பண்ணி அதை பிரீமியர் ப்ரோல ஃபுல்லா கஸ்டமைஸ் பண்ற மாதிரி டெம்ப்ளேட்டா நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். நீங்க வீடியோ எடிட்டரா இருந்தீங்கன்னா கிரியேட்டிவான டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸை ஈஸியா கிரியேட் பண்ண ரெடி ஆகுங்க. அண்ட் வீடியோ எடிட்டர்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஒரு சர்ப்ரைஸான எலிமெண்ட் இந்த வீடியோல உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற 3 டெக்ஸ்ட் எஃபெக்ட்ல முதல் டெக்ஸ்ட் எஃபெக்ட் பாத்தீங்க அப்படின்னா டீகோட் டைப்ரைட்டர் தான். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே டைப் டூல் இருக்கு, அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் அனிமேஷன் அண்ட் வீடியோ எடிட்டிங். ஓகே, இதை நடுவில் பிளேஸ் பண்ணிக்கலாங்க. சாரி ஃபார் த நாய்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் போயிட்டு டீகோட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே உங்களுக்கு லாஸ்ட்டாக இந்த கிளிச்சி டீகோடர் அப்படின்னு இருக்குங்க. அதை அப்படியே ட்ராக் பண்ணி அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று கவனிக்கணும், இந்த இண்டிகேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஒரு சூப்பரான டெக்ஸ்ட் அனிமேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த பிளைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை லைட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக பர்சன்டேஜ் நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. அது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்க, நம்ம முதல் டெக்ஸ்ட் அனிமேஷனை முடிச்சிட்டோம். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேல்யூஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேல்யூவை சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம அடுத்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுக்குமே நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ஓகே, இதை சென்டருக்கு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, திருப்பி நம்மளுடைய டீகோட் இருக்குது, அதாவது எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து பிளர் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணும்போது எனக்கு இங்கே ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் வருதுங்க. இதில் நான் எதை செலக்ட் பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள் பிளர் பை வேர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஃபெக்டை முதல்ல இண்டிகேட்டர் இந்த பக்கமாக தள்ளி வச்சுட்டு பிளர் பை வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ட்ராக் பண்ணி இது மேலே அப்ளை பண்ணிடலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக வந்துடும். ஒருவேளை இந்த ஸ்பீடை ஏதாவது உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னா யூவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு கீ ஃப்ரேம்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் அனிமேஷனும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம தேர்ட் டெக்ஸ்ட் அனிமேஷனை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமைஸாக தான் பண்ண போகிறோங்க. ஸோ இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ரீமியர் ப்ரோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அனிமேட்குள்ளே போயிட்டு நம்ம இந்த பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயுமே நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஆட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செலக்டருக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா விகல்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் இப்போ சேஞ்ச் பண்ணுற அதே வேல்யூஸை நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த விகில்ஸ் செகண்டில் இதை 0வாக மாற்றிக்கோங்க. அப்புறமா அந்த கொலரேஷனும் 0வாக மாற்றிட்டு, ஸோ இந்த ரேண்டம் ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம எக்ஸ்பிரஷனை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லைக் ஒரு 2/4 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, 2/4 கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரேண்டம் ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த ஸ்டாப் வாட்சை ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய எக்ஸ்பிரஷனை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இந்த எக்ஸ்பிரஷனை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. போஸ்டர் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். போஸ்டர் டைம் இதை வந்து 3 கொடுத்துக்கலாம். அப்புறமா என்ட்ரு தட்டிட்டு கீழே போயிட்டு ரேண்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேண்டமை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இந்த நடுவில் வந்து 1000 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் மோஷன் அனிமேஷனுக்கான எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு இங்கே கிடச்சிருச்சு. கரெக்டுங்களா? ஸோ இந்த 3 எஃபெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அண்ட் இன்டர்நேஷ்னல் அளவில் இருக்கிற நிறைய யூடியூபர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் அவங்களோட வீடியோவில், லைக் ஷார்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா மேபி அவங்களுக்கு ஃபுல் வீடியோ கண்டென்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட இடத்துல மெயினான பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிப்பட்ட டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸை அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியானவே நம்ம அந்த அனிமேஷன்ஸை ரெப்ளிகேட் பண்ணிடலாம். ஸோ இப்போது இதை வந்து எப்படி நம்ம ப்ரீமியருக்கு எடுத்துகிட்டு போகிறது, ஏன்னா ஒரு தடவையுமே நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து நம்ம டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம இதை வந்து அப்படியே ப்ரீமியரில் டெம்ப்ளேட்டாக இம்போர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு எப்போவுமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படி
அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க. முதல்ல இந்த டீகோட் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது என்ன அப்படின்னா இந்த எசென்ஷியல் கிராஃபிக்ஸ் தான். இது வந்து பிளகின்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த விண்டோக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எசென்ஷியல் பேனல் அப்படின்னு சொல்லி எசென்ஷியல் கிராஃபிக்ஸ்னு ஒரு பேனல் இருக்கும், அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை எனேபிள் பண்ணதுக்கப்புறமா முதல்ல நம்ம கம்போசிஷனை செலக்ட் பண்ணிக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா கம்போசிஷனை கரெக்டாக நேம் பண்ணிக்கோங்க. ஸோ ரீநேம் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சர்ச் பண்ண உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க. ஸோ முதல்ல டீகோட் நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கரெக்டான ஃப்ரேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த செட் போஸ்டரை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சின்ன தம்ப்நெயில் மாதிரி. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட நேமை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி நேம் இருக்கும். ஸோ அதை வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு, அதாவது இந்த ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த காம்ப்ல வந்துட்டு இந்த ஏரோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சோர்ஸ் டெக்ஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நம்ம முதல்ல இதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ வந்து இது டெக்ஸ்ட் ரீநேம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சோர்ஸ் டெக்ஸ்ட்டை நம்ம இங்கே ஆட் பண்ணுறனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல அதாவது ப்ரீமியர் ப்ரோவில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கே கரெக்டாக நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் பேசிக்காக நம்ம இந்த சோர்ஸ் டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். ஸோ இதில் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணிக்கோங்க. அது ஏன் அப்படின்றத நான் ப்ரீமியருக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ ஓகே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே டெக்ஸ்ட் ரீநேம். ஸோ அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு இந்த கலர் சேஞ்ச் பண்ணணும், டெக்ஸ்ட்டோட கலரையும் நீங்கள் ப்ரீமியரில் எடுத்துகிட்டு போய் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டில் போயிட்டு நீங்கள் ஃபில் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ட்ராக் பண்ணி நம்மளுடைய டெக்ஸ்ட் மேலே நீங்கள் அப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறமா இந்த எஃபெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபில்லுன்னு இருக்கும் அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே கலர்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அந்த கலரை அப்படியே சாரி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கலரை மட்டும் செலக்ட் பண்ணி அப்படியே தூக்கி நம்மளோட இதில் போட்டிங்க அப்படின்னா ஃபில் கலர்னு வந்துடும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் கலர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் அப்படின்னா லைக் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி, பொசிஷன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் இந்த டெம்ப்ளேட்டில் அப்புறமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும்னா நீங்கள் தாராளமாக அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, சிம்பிள் லைக் இதே மாதிரி தான். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ ரொட்டேஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரீநேம் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் இதே தான் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அந்த நேமே இதில் நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம ஒரு டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணிட்டோங்க. ஸோ இதே மாதிரி தான் அடுத்து இருக்கிற 2 டெக்ஸ்ட்டு அனிமேஷன்ஸ்க்குமே நம்ம டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி காமிச்சிடுறேன் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் இந்த எக்ஸ்போர்ட் மோஷன் கிராஃபிக் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, இது என்ன சொல்லுது அப்படின்னா சேவ் பண்ணிக்கணும்னு கேட்குது. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். இதுதான் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து லோக்கல் டெம்ப்ளேட் ஃபோல்டர். இது என்ன உங்களோட ப்ரீமியர் ப்ரோ அந்த டெம்ப்ளேட் ஃபோல்டர்ஸில் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல போய் இது தாராளமாக சேவ் ஆகிரும். நீங்கள் இந்த ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்படி சேவ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு அடிக்கடி சிஸ்டம் மாற்றுவீங்க, இல்லைனா வேறு இடத்துல அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய லோக்கல் ட்ரைவில் உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல அந்த பொசிஷனில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இந்த கீவேர்டு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியரில் போய் சர்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் ஒரு சிம்பிளான கீவேர்டை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். கீவேர்டு டீகோட் டெக்ஸ்ட் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இங்கே நான் ஓகே ப்ரெஸ் ஓகே. முதல்ல நான் கரெக்டான ஓகேங்க. இங்கே இடத்துல நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இங்கே வந்து க்ரியேட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் இங்கே இருக்குது. ஸோ இங்கே சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சின்ன சேஞ்சுக்காக நான் இங்கே வந்து டீகோட் டெக்ஸ்ட்டுன்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ண ஃபாண்ட்னால இந்த எரர் வருது. இதை பார்த்து நீங்கள் பயப்படணும் இல்லை, ஜஸ்ட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, ஒரு டெம்ப்ளேட்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இன்னும் மிச்சம் இருக்கிற இந்த 2த்துக்குமே நம்ம டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா ப்ரீமியருக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரியணுன்றதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டெக்ஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டிங்க அப்படின்னா இந்த பிளர் பை வேர்ட், ஏன்னா இந்த கம்போசிஷன், அதனால் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, தம்ப்நெயிலும் இருக்காது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு உங்களுக்கு இது கரெக்டாக டினோட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு செட் போஸ்ட் டைமை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே உள்ள வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் வேணுமோ லைக் சோர்ஸ் டெக்ஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டெக்ஸ்ட் ரீநேம் அப்படின்னு கொடுத்துக்கலாங்க.
அதுக்கப்புறமா உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ லைக் கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கலர்ஸ் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வேணும்னா நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே வந்துட்டு ஃபில்ல கலர் எடுத்து அப்படிங்க ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம். இது டெக்ஸ்ட் கலராக மாற்றிக்கலாம். இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். சேவ் பண்ணணும். ஓகே, லோக்கல் ட்ரைவில் blur by wordன்னு இருக்குது. நான் ஒரு சாம்பிளுக்காக blur by text அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். சேவ் blur by text. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நம்ம 2 டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ மூணாவதாக இந்த இது தான். அதே தான், ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இங்கே போய் கம்போசிஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. வாங்க ப்ரீமியரில் போய் மிச்சத்தை பார்க்கலாம். ஓகேங்க, ப்ரீமியருக்குள்ளே வந்துட்டோம். இந்த இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த எசென்ஷியல் கிராஃபிக்ஸ்ன்ற பேனலை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். அது எங்கே இருக்குன்னா, விண்டோஸ்குள்ளே போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எசென்ஷியல் கிராஃபிக்ஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விச் இஸ் சேம் நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பார்த்தா அதே எசென்ஷியல் கிராஃபிக்ஸ் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய டெம்ப்ளேட்டை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த எசென்ஷியல் கிராஃபிக்ஸில் இந்த லாஸ்ட் வந்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணது அண்ட் அதுக்கு அடுத்தது க்ரியேட் பண்ணது. முதல்ல வந்து இந்த blur by டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் அண்ட் அடுத்ததாக வந்து blur decode டெக்ஸ்ட்டு. அதுக்கு அடுத்ததாக கடைசியாக இந்த ஸ்டாப் மோஷன் வேர்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நம்ம தேடிட்டு இருக்கணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் ஆல்ரெடி நம்ம ப்ரீமியரில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த கீவேர்ட் கொடுக்குறத ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஸ்டாப் மோஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாலே இங்கே பாருங்கள் ரெண்டுமே வந்துருச்சு. அதாவது நம்ம முன்னாடி இம்போர்ட் பண்ணது அண்ட் இப்போ இம்போர்ட் பண்ணதும் நமக்கு இங்கே ஆல்ரெடி வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ தாராளமாக இதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். இங்கே பாருங்கள் நமக்கு டெக்ஸ்ட் அனிமேஷனோட வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ரீநேம் பண்ணுறதுக்கும் டெக்ஸ்ட் கலருக்குமான பேனல்ஸும் அதாவது இந்த எடிட்லேயே உங்களுக்கு வந்துருச்சு. இதை தான் நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்ததையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ blur. ஸோ இங்கே நீங்கள் தாராளமாக போய் உங்கள் கலர்ஸையும் இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மற்ற ஸ்கேல் பொசிஷன் இதெல்லாம் வராதா அப்படின்னா நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்னா தாராளமாக வந்துடும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணோம். டிகோட். ஓகே, இதுவும் இருக்குது. இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே அனிமேஷன் பக்காவாக வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே எல்லாமே வந்துருங்க. பாருங்கள், ரொட்டேஷன் நம்ம ஆட் பண்ணோம், அதனால் நமக்கு ரொட்டேஷன் வந்துச்சு. மற்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நமக்கு வந்திருக்கு. லைக் டெக்ஸ்ட்டை நம்ம மாற்றிக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பட் இந்த பிளர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணல, அதனால் அது எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ரீநேமுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ லைக் டெக்ஸ்ட்டை ரீநேம் பண்ணுறதுக்கு, டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணுறது, கலர் சேஞ்ச் பண்ணுறது, ரொட்டேஷன் ஸ்கேல், உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஆட் பண்ணி டெம்ப்ளேட்டை சேவ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் ப்ரீமியர் ப்ரோவில் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸே தேவையில்லை. நீங்கள் ப்ரீமியர்லேயே அழகாக உங்களுடைய டெக்ஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் சூப்பராக அனிமேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ மக்கள், இந்த வீடியோட எண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தனால உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண அண்ட் கிரியேட் பண்ண இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனோட கடைசியில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மக்கள், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிருங்க. அதே மாதிரி அனிமேஷன் அண்ட் வீடியோ எடிட்டிங்க டெப்த் அண்ட் டீடைலா கத்துக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.